வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எண்கணித சோதிடம். இந்த வாராந்திர ஜாதக மே மாதம் 5ஆம் தேதி முதல் மே மாதம் 11ஆம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு தேதி எண் 7, 8, 9க்கு உரிய வாராந்திர ஜாதக பலனை விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். மற்றும் இந்த எண்கள் பல்வேறு கிரகங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் வருகிறது. எண் 1க்கு சூரியன், எண் 2க்கு சந்திரன், எண் 3க்கு வியாழனும், எண் 4க்கு ராகுவும், எண் 5க்கு புதனும், எண் 6க்கு சுக்கிரனும், எண் 7க்கு கேதுவும், எண் 8க்கு சனியும், எண் 9க்கு செவ்வாயும் ஆகிய இந்த கிரகங்களுடைய இயக்கம் காரணமாக ஜாதகர் ஒருவரின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. மேலும் அவற்றுக்கு அவர்களால் நிர்வகிக்கப்படும் எண்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பிறப்பின் 7, 8, 9 வாரியான எண் கணித வார ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 7, 16 மற்றும் 25ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் 7ஆக இருக்கிறது. இந்த பிறப்பு எண் 7ஐ சேர்ந்த மக்களின் வசீகரம் இந்த வாரத்தில் சற்று குறைவாக இருப்பதாக தெரிகிறது. இவர்கள் தங்கள் முன்னேற்றம் மற்றும் எதிர்காலம் பற்றி தங்களை தாங்களே கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சிந்தனையில் வாழ்வார்கள். இவர்கள் மனதில் வசீகரம் இல்லாமல் இருப்பதால் மற்றும் இந்த வாரத்தில் அதனால் ஸ்திரத்தன்மை அடைவதில் இது ஒரு பின்னடைவை இவர்கள் சந்திப்பார்கள். இந்த பிறப்பு எண் 7இன் சிறிய நகர்வுகளை எடுப்பதற்கு கூட யோசித்து திட்டமிட்டு அதற்கேற்ப செயல்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடுவதும் நல்லது மற்றும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய முன்வருவதும் நன்மையாக இருக்கும். இவர்களுக்கு பிறப்பு எண் 7இன் காதல் உறவு சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிக அன்பை அனுபவிக்கும் நிலையில் நீங்கள் இருக்க முடியாது. காரணம், குடும்பத்தில் பிரச்சனைகள் தங்களால் உருவாகி இருப்பதால் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதை தடுக்கலாம். அது இந்த வாரம் நீங்கள் உங்கள் கவலைகளில் ஈடுபடாமல் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள பெரியவர்களை கலந்தாலோசிப்பது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையுடன் பரஸ்பர புரிதலும் அன்பும் மேலோங்க விதத்தில் அவருடன் ஈகோவை விட்டு பழகுவதும் நன்மையாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பிறப்பு எண் 7இன் கல்வி சார்ந்து பார்க்கும்பொழுது இவரின் ஆன்மீகம், தத்துவம் மற்றும் சமூகவியல் போன்ற படிப்புகளில் ஈடுபட்டுள்ள இவர்களுக்கு இந்த வாரம் அது பயனுள்ளதாக இருக்காது. இவரின் படிப்பை சமாளித்து அதிக மதிப்பெண்கள் எடுப்பது இவர்களுக்கு சற்று கடுமையாக சூழலை தருகிறது. படிப்பில் மாணவனிடையே மனநல தக்கவைப்பு சக்தி மிதமாக இருக்கிறது. இதன் காரணமாக இந்த வாரம் அதிக மதிப்பெண்கள் எடுப்பதில் இடைவெளி ஏற்படலாம். இருப்பினும் இந்த வாரம் நீங்கள் உங்களின் மறைந்திருக்கும் திறன்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும் மற்றும் குறைந்த நேரத்தின் காரணமாக முழு கல்வியில் முன்னேற்றத்தை காட்ட முடியாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று கடுமையான பயிற்சி எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. பிறப்பு எண் 7இன் தொழில்முறை சார்ந்து பார்க்கும்பொழுது உங்கள் வேலையை பொறுத்தவரை நல்ல முடிவுகளை வழங்குவதில் இந்த வாரம் உங்களுக்கு மிதமானதாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் கூடுதல் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது மற்றும் உங்கள் பணியை பொறுத்தவரை பாராட்டுகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறதுனால் இருப்பினும் அதே நேரத்தில் நீங்கள் வேலை அழுத்தத்தை எதிர்கொள்ள நேரிடலாம். இதை சமாளிக்க முடியாததாக உங்களுக்கு மன வருத்தத்தை தரும். நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் சில நேரங்களில். மேலும் உங்கள் வணிகத்தை எச்சரிக்கையுடனும் மற்றும் கண்காணிப்பது அவசியமாகிறது. மேலும் இந்த வாரத்தில் எந்த ஒரு பங்குதார கூட்டாண்மை அல்லது புதிய பரிவர்த்தனையும் தாங்கள் ஈடுபடுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. பிறப்பு எண் 7இன் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒவ்வாமை காரணமாக தோல் எரிச்சல் மற்றும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம். எனவே நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருக்க சரியான நேரத்தில் தங்களது உணவை உட்கொள்வது அவசியம். சாத்வீகமான உணவை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியமாகிறது. மேலும் நீங்கள் எண்ணெய் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். காரணம், இது உங்கள் ஆரோக்கியத்திற்கும் தங்களது உற்சாகத்தையும் குறைக்கும் தன்மையில் இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் அண்டாது என்பதை உறுதியாக நம்பலாம். ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது கற்பக விநாயகரை வழிபடுவது நன்று. தினமும் நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 8, 17 அல்லது 26ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் தேதி 8ஆக இருக்கிறது. இந்த பிறப்பு எண் 8இன் சேர்ந்த மக்கள் இந்த வாரத்தின் பொறுமையை இழக்க நேரிடலாம் சில நேரங்களில். மேலும் இவர்கள் வெற்றியில் சற்று பின்தங்கி இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த வாரத்தில் இந்த பிறப்பு எண் 8இன் மக்கள் தங்கள் பயணத்தின் போது சில விலை உயர்ந்த பொருட்களையும் அல்லது பணத்தையும் இழக்கும் சூழ்நிலையில் இருக்கிறது. ஆகவே சற்று பயணங்களை மேற்கொள்ளும் போது எச்சரிக்கையுடனும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனால் இவர்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. இவர்கள் அதிக எதிர்பார்ப்புடன் இருக்கும் ஒன்றில் ஒட்டிக்கொள்வதும் அதற்கு ஒரு முறையான திட்டத்தை கடைபிடிப்பதும் அவசியமாக இருக்கிறது.
பிறப்பு எண் 8 மக்கள் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். இதன் மூலம் தங்கள் தெய்வீகத்தை மேம்படுத்துவதற்காக எங்காவது பயணம் செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது. பிறப்பு எண் 8 காதல் உறவு என்பது குடும்ப பிரச்சனைகளால் உங்களுக்குள் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையேயான இடைவெளி இந்த வாரம் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக உங்கள் உறவில் மகிழ்ச்சி இல்லாமல் போவதற்கு உண்டானம் இருக்கிறது. மேலும் எல்லாவற்றையும் தாங்கள் இழந்துவிட்டதாக இதனால் நீங்கள் உணரக்கூடிய சூழலும் இருக்கிறது. எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து அன்பு சார்ந்து செல்வதும் நல்லுறவை பேணுவதும் உங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். பிறப்பு எண் 8 கல்வி சார்ந்து பார்க்கும்பொழுது தைரியம்தான் இந்த வாரம் உங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மற்றும் உங்கள் படிப்பில் தொடர வைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் போட்டித் தேர்வுகளில் ஈடுபடும் போது அவை உங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு நீங்கள் நன்கு தயார் செய்வதும் கல்வி கற்றலில் நல்லதொரு முயற்சியை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. உங்கள் படிப்பை பொறுத்தவரை நீங்கள் மிதமான வெற்றியை அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பிறப்பு எண் 8 தொழில்முறை சார்ந்து பார்க்கும்பொழுது திருப்தி இல்லாததால் வேலைகளை மாற்றுவது பற்றி நீங்கள் யோசிக்கலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. சில நேரங்களில் நீங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட தவறலாம். மேலும் இது உங்கள் வேலையின் தரத்தை பாதிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதனால் உங்கள் மூத்த அதிகாரிகள் உங்கள் மீது தவறான எண்ணத்தை பிரயோகிக்கலாம். அது உங்களுக்கு மன வருத்தத்தை தரும். நீங்கள் வணிகத்தில் இருந்தால் நீங்கள் எளிதாக லாபம் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் குறைந்தபட்ச முதலீட்டில் வணிகத்தை நடத்த வேண்டியிருக்கக்கூடிய காலத்தால் நீங்கள் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது லாப இழப்புகளுக்கு அதிகமாக வழிவகுக்கும். பிறப்பு எண் 8 ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் தங்களின் மன அழுத்தம் காரணமாக கால்களில் வலி மற்றும் மூட்டுகளில் விரைப்பு போன்றவை ஏற்படலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை வைத்து ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கவும் உங்களுடைய தேகத்தை பராமரிக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய தினசரி நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, தியானம், யோகாவை செய்வது இன்றியமையாததாக இருக்கிறது. ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது முருகரை வணங்கி அவரின் கவசத்தை பாராயணம் செய்வது நலமாக இருக்கும் தினந்தோறும். அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 9, 18 அல்லது 27ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் 9ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் தேதி 9 எண்ணைச் சேர்ந்த மக்கள் இந்த வாரம் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் செயலில் முன்முயற்சியை பெற ஒரு சீரான நிலையில் பங்காற்றுவார்கள். இவர்கள் வாழ்வில் வசீகரம் மிதமிஞ்சி இருக்கும். இந்த 9ஐச் சேர்ந்த மக்கள் தங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற புதிய முடிவுகளை எடுப்பதில் அதிக தைரியத்தை வளர்த்து கொண்டு செயல்படுத்துவார்கள். இந்த வாரத்தில் நீங்கள் அதிகமாக பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது. மேலும் இது போன்ற பயணங்கள் உங்களுக்கு நல்லதொரு ஆதாயத்தை தருவதற்குண்டான பயனுள்ளதாக பலனளிப்பதாகவும் இருக்கும். பிறப்பு எண் 9 காதல் உறவு என்பது உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இணக்கமான மற்றும் பிணைப்புடன் கூடிய உறவை அனுபவிப்பீர்கள். நீங்கள் காதலில் இருந்தால் உங்கள் காதலியுடன் மகிழ்ச்சியை நிலைநாட்டுவீர்கள். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்லதொரு நேரத்தை அனுபவித்து மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். பிறப்பு எண் 9 கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் நீங்கள் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள் என்பதால் கல்வியில் தேர்ச்சி பெற்று உங்களுக்கு நம்பிக்கைக்குரியதாக தோன்றுகிறது. தேர்ச்சி பெறுவதற்குண்டான நம்பிக்கை உங்களிடம் அடர்ந்து கிடக்கும். எலக்ட்ரிக்கல், இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி போன்ற பாடங்களில் நீங்கள் நன்றாக பிரகாசிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. படிப்பில் உங்களுக்கென்று ஒரு தனி இடத்தை உருவாக்கி கொண்டு நலமுடன் மாணவர்கள் முன் நீங்கள் வீரநடை போடுவீர்கள். பிறப்பு எண் 9 தொழில் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த எண்ணில் பிறந்தவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழலும் அதில் நீங்கள் அரசாங்க வேலைகளுக்கு முயற்சி செய்கிறீர்கள் என்றால் அதுவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது சார்ந்த உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறது. இதனால் வேலை அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழலிலும் ஆதாயத்தையும் நல்லதொரு பலனை பெற்று குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். பிறப்பு எண் 9 ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கும் நிலையில் இருப்பீர்கள். இதற்கு அதிக ஆற்றல் அளவுகள் மற்றும் நீங்கள் வைத்திருக்கும் அதிக நம்பிக்கை காரணமாக உங்களிடம் இருக்கிறது என்று உணரலாம். இந்த வாரம் நீங்கள் மிகுந்த நலமுடன் வாழ்வீர்கள் என்று கூறுகிறேன். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் முருகரை வணங்கி ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். யாவும் நலமாகும். நீங்கள் நினைத்தது யாவும் உங்களுக்கு உள்ளங்கை போல் நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று
சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.